திருநெல்வேலி மாவட்டம் கட்டாரங்குளத்தில் சிஎஸ்ஐ பாதிரியார் வீட்டை முற்றுகையிட்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதை நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். சிஎஸ்ஐ பாதிரியார் வீடு முற்றுகை, கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நெல்லை அருகே கட்டாரங்குளத்தில் சிஎஸ்ஐ திருச்சபை பாதிரியாரின் வீட்டில் புகுந்து அராஜகத்தில் ஈடுபட்ட 7 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தேவாலய நிர்வாக பிரச்சினை மற்றும் உண்டியல் பணம் எடுக்கப்பட்ட விவகாரத்தில் பாதிரியாரின் வீட்டை வெளிப்புறமாக பூட்டிவிட்டு இந்த கும்பல் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் பாதிரியாரின் வீட்டில் புகுந்து கொலை மிரட்டல் விடுத்து சிசிடிவி கேமராக்களை அடித்து நொறுக்கிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா கட்டாரங்குளம் ஊர்லேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊரில் சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே இப்போ சில வருடமாக ஒரு 1.5 வருஷமாக ஐயர்வாள் புதுசாக பணியாற்றி வந்துட்டுருக்காரு. இவர் வந்ததுலேருந்து எப்படின்னா ஊரே 2 ஆகிட்டு, பல பிரச்சனைகள் இவரால் 30 வருஷமாக நடந்து அசன பண்டிகையே இப்போ இவரால் நடத்த முடியலை. பெரிய பிரச்சனை, நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களோட சேர்ந்து ஒரு 10 குடும்பம் வேறு இருக்குது சப்போர்ட்டாக வந்துக்கிட்டு, எதுனாலும் சப்போர்ட் பண்ணுறது. உடனே அவங்க கொஞ்சம் பணத்தை கொடுத்து இவரை விலைக்கு வாங்கின மாதிரி வாங்கி வச்சிட்டாங்க. ஐயர் பேர் அருட்திரு டேவிட் சாமுவேல் நவமணி. அவர் பேர் ஃபுல் நேம் அதான் பார்த்துக்கோங்க. இவருக்கு சொந்த ஊர் சுரண்டை. இவர் போன இடத்துல ஃபுல்லாக எல்லாமே ஊழல் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் என்ன சொல்லியிருக்காரு, உண்டியல் சாவி நீங்கள் தரலனா நான் அந்த உண்டியலுக்கு சீல் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் வாயிலிருந்து சொல்கிறாரு. ஊருக்கு சாபம் விடுறாரு. ஒரு ஊருக்கு நேற்று என்னென்னா, நம்ம தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி மாவட்டம் புசைப்பு தலைவர் புசைப்பு அவர்களை போய் பார்க்க போயிருந்தோம். அங்கே போய் ஒரு 2 மணி நேரம் போராடி கூப்பாடி கத்தி எல்லாமே பண்ணி பார்த்தோம். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஐயருக்கு சப்போர்ட்டாக பேசிட்டாரு. மாற்ற முடியாது, இன்னும் 1 மாதம் போருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஐயர் எங்கள் ஊருக்காரங்கிட்டே சொல்கிறாரு, நான் எனக்காண்டி பணம் கொடுத்துருக்காங்க, உங்களால் மாற்ற முடிஞ்சால் மாற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயர் வேலையை சொல்கிறாரு. இப்படி ஒரு ஐயர் எப்படி ஒரு கோயிலில் ஆராதனை மட்டும்தானே பண்ணணும். அவர் மற்றபடி ஆராதனை பண்ணுறது தான் ஐயரோட வேலையை. இதில் உள்ள பொறுப்பு, கணக்கு வழக்கு, உண்டியல் சாவி இதெல்லாம் அவருக்கு தேவையா? அவருக்கு தேவையான சகலத்தையும் அமைச்சு கொடுக்கும். அப்போ அவர் என்ன, மக்களை வழி நடத்தணும், நல்லபடியாக வழி நடத்தணும். இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அசிங்கம், ஒரு அவமானம், மிகப்பெரிய ஒரு நாற்றம் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் இன்று ஒளிபரப்பானது. நீங்க பார்த்திருப்பீங்க. சிஎஸ்ஐ திருச்சபையில் ஆயர் வீட்டை முற்றுகையிட்டு அந்த சபை மக்கள் போராட்டம். இன்னொரு விஷயத்துல சொன்னாங்க, ஒரு கும்பல், அதாவது அந்த தாய் திருச்சபையை சேர்ந்த மக்கள், அந்த ஆலயத்தை கட்டிய மக்கள், ஊடகங்களால் இன்று வர்ணிக்கப்படுவது ஒரு கும்பல், அதாவது ஒரு கொலைகார கும்பல் என்றோ ஒரு கொள்ளைக்கார கும்பல் என்றோ ஒருமையில் அநாகரிகமாக வர்ணிக்கப்படுகிறார்கள். இதற்கு காரணம் யார் என்றால், அங்கு இருக்கின்ற அந்த ஆயர், அந்த ஆயருடைய பெயர் பாத்தீங்கன்னா ரெவரண்ட் டேவிட் சாமுவேல் நவமணி. இந்த சேகரம் எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி திருமண்டலத்துல மானூர் என்ற இடத்தின் அருகாமையில் இருக்கின்ற கட்டாரமங்கலம் சேகரம். இந்த இடத்துல நடந்த சம்பவத்தை கடந்த வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம், அங்க நடந்த அந்த பெண்களுடைய போராட்டத்தை ஒரு நிமிஷம் போட்டிருந்தோம். ஆனா என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் சொல்லி என்ன பண்ணிருந்தோம், பேசியிருந்தோம். இப்பொழுது தெரிந்து விட்டது, அந்த பெண்கள் மரித்தது இந்த ஆயரைத்தான். இந்த ஆயரை எதற்காக அவர்கள் மலிக்கிறாங்கன்னா, அந்த தம்பி சொன்னதை நீங்க நல்லாவே கேட்டிருப்பீங்க. அந்த தம்பி நம்மோட ஃபாலோவர் நினைக்க ரொம்ப தெளிவா அழகா பேசியிருக்காப்ல. என்னன்னா, ஆயருக்கு என்ன வேலை, ஆலயத்துல என்ன பண்ணணும், ஆண்டவரை ஆராதனை செய்யணும், அதான வேலை. அதை மட்டும் அவர் பார்த்தா போதாதா? அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாங்க என்ன பண்ணுவோம், கொடுப்போம். நான் சொன்னேன் இல்லையா, ஆயர்கள் பாத்தீங்கன்னா நீங்கள் ஆன்மீகத்தை மட்டும் தான் கவனிக்கணும். மற்றபடி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அங்க இருக்கிற பொருளாளர், அங்க இருக்கிற நிர்வாகம் செய்யணும்னு சொல்லியிருந்தேன். அதை ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த ஆயர் மேல் அந்த சபை மக்கள், அந்த சேகர மக்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா வந்த பிரச்சனை தான் இது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அனைத்து முன்னணி தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பப்பட்டு மீண்டும் மூக்கை பொத்துகின்ற ஒரு பெரிய நாற்றம் இந்த சிஎஸ்ஐ திருச்சபையில். இந்த சிஎஸ்ஐக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் நடந்திருக்கிறது. இதற்கு ஒட்டுமொத்த பொறுப்பு யார் என்றால், என்னை பொறுத்தவரை என்ன சொன்னார் இல்லையா, பிஷப்பு, அந்த பசப்பு, அதாவது
10 தலை ராவணனை போல பதவி வெறி கொண்ட நமது பிஷப் அவர்கள் எல்லாவற்றையும் சீரமைக்கிறார். அதாவது ராவணன் வந்து பாத்தீங்கன்னா அதாவது 10 தலைன்னு சொல்றதுல 10 கலைகள் சொல்றாங்க. ஸோ அது போல பாத்தீங்கன்னா இவர் தான் பிஷப்பு, இவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டரு, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டிசி, இவர் தான் பாத்தீங்கன்னா பிசி, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜரு, எல்லாமே இவர் தான். ஏன் என்னங்க நீங்க, அதாவது பைபிள் இவர் படிச்சாரா படிக்கல, இவர் வந்து பாத்தீங்கன்னா குருத்துவ பட்டம் பெற்றாரா, இல்லாட்ட வந்து பாத்தீங்கன்னா கிறித்துவ பட்டம் பெற்றாரா, இல்லாட்டா என்ன மாதிரியான ஒரு ஆயர் பேராயர்னு தெரியல. மோசே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களையும் விசாரிக்கிறான். அப்போ அது வந்து நடக்காது, முடியாது, எல்லாரையும் பார்க்க முடியாதுங்கிற காரணத்தினாலதான் அவருடைய மாமன் என்ன பண்றான் சொல்றான், அங்க என்ன பண்ணு, ஒவ்வொரு அதிகாரிகள் என்ன பண்ணு உருவாக்கு, அவங்க விசாரிக்கட்டும், அவங்க விசாரிக்க முடியாத விஷயத்த ஓண்ட கொண்டு சொல்றாரு. சோ அப்படி உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். சொல்றது பாத்தீங்கன்னா இஸ்ரேலர்கள் காலத்துல மோசே காலத்துல உருவாக்கியாச்சு. சோ அப்படி ஒரு அமைப்பு தான் திருமண்டலத்திலையும் உருவாக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் சட்டம், கான்ஸ்டிடியூஷன் படி அப்படிதான் நடக்கணும். ஆனா திருநெல்வேலி திருமண்டலத்துல மட்டும் பாருங்க, கடந்த 3 வருடமாக தேர்தலே கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளே கிடையாது. இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு விருப்பமான அவர் சொற்படி கேட்கின்ற ஆயர்களை அங்கங்க போட்டு வச்சுக்கிட்டு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் போல ஆயர்களை என்ன பண்றாரு நியமித்து நிர்பந்தித்து, அந்த பையன் சொல்லலாம் இல்லையா, ஒரு 10 குடும்பத்துல என்ன பண்றாங்க, இவருக்கு என்ன பண்ணிருப்பாங்க, இந்த தரிசன பூமிக்கு என்ன பண்ணிருப்பாங்க, காசு கொடுத்துருப்பாங்க. அங்க இருக்கிற ஆயர் என்ன பண்ணிருப்பாரு, எப்படியாவது பேராயரை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக அந்த உண்டியல் என்ன பண்ணிட்டாங்க, அங்க இருக்கிற அந்த மக்கள் கூட்டிட்டாங்க. சோ அதை எப்படியாவது என்ன பண்ணும், பறிமுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக சீல் வச்சுன்னு சொல்லியிருக்காரு. சோ அதுல வந்த பிரச்சனை தான் பாருங்க இன்னைக்கு பூதாகாரமாகி உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் தலை குனிவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுக்கு வந்து முழு காரணம் திருநெல்வேலி திருமண்டலத்தின் பேராயர் பதவி வெறி பிடித்த 10 தலை ராவணன் என்று தன்னை நினைத்துக் கொள்கின்ற பர்னபாஸ் ஐயா அவர்கள் தான். நீங்க எப்பொழுது உணர்வீர்கள், ஒரு சபையின் ஒரு சேகரத்தின் அண்ணன் தம்பியாக இருக்க வேண்டியவர்கள் அடித்து கொண்டு என்ன பண்றாங்க, இவ்வளவு உக்கிரகமா இருக்கிறாங்களா, இது உங்களுடைய மனதை தொடவில்லையா? எந்த சேகரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆயர்கள் வந்து ஆயர்களுக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அடிமைகளை போல இருக்காங்களோ அங்க பிரச்சனை இல்லை. எங்க வந்து அந்த திருச்சபை மக்கள் அந்த சேகரத்தின் மக்கள் கேள்வி கேட்கிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வருது. அப்படியானால் அங்கு வந்து தேர்தல் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டிசி மெம்பர்ஸ், சிசி மெம்பர்ஸ், அது போல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த நிர்வாகிகள் இருக்கும் பொழுது அவர்கள் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க, இதை வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் அவங்களுடைய நாலேஜ் கொண்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது ஈஸியான முறையில் அந்த பிரச்சனைகளை தீர்த்து விடலாம். ஆனால் எல்லாமே இவர் தான், கோட்டச்சாமி இவர் தான் வந்து என்ன பண்ணும் பார்க்கணும், இவர் தான் என்ன பண்ணுவாரு பேசி பைசல் பண்ணுவார். அப்ப மற்றவர்கள்லாம் எதற்கு, இந்த கான்ஸ்டிடியூஷன் எதற்கு? ஒரு பேராயர் என்பவரும் பாத்தீங்கன்னா ஆயர்களுக்கு எல்லாம் தலைவரானவர், அந்த ஆயர்களை வழிநடத்த வேண்டியவர், ஆன்மீகத்தை வழிநடத்த வேண்டியவர். ஆனா எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இவர் தான் வச்சிருக்காரு. எந்த விதமான முறையான ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் ஏராளமான அக்கௌண்ட்ஸை வச்சுக்கிட்டு காசுகளை பிரித்து, எந்த ஆடிட்டும் கிடையாது, எந்த விதமான கணக்கு வழக்கு எங்கேயுமே கிடையாது. அதாவது அவர் செய்யறது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. அந்த தரிசன பூமி என்பது உண்மையிலே பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு திட்டம். அதுலயும் பார்த்தீங்கன்னா ஏராளமான குளறுபாடுகள், அவருக்கு விருப்பமான ஆயர்களுக்கும் அவருக்கு விருப்பமான ஏராளமான மனிதர்களுக்கும் பாத்தீங்கன்னா அங்க நிலத்தை என்ன பண்ணிருக்காரு வாங்கி கொடுத்திருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்ப எதற்காக இப்படி வருது அப்படின்னா, ஒரு மனிதன் தனியாக ஒரு நிறுவனத்தையோ இல்லாட்டா ஒரு நிர்வாகத்தை செய்யும் பொழுது அங்க டிரான்ஸ்பரன்சி இருக்காது. அப்படியானால் அங்க நடந்தாலும் நடக்காவிட்டாலும் குறைகள் சொல்லத்தான் செய்வார்கள், பிரச்சனைகள் எழத்தான் செய்யும். அதை களைவதற்காகத்தான் ஒட்டுமொத்தமாக ஒரு அமைப்பாக இது செயல்படும் பொழுது ஒரு லேசேயர், ஒரு பொருளாளர், அது போல பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, அது போல வந்து பாத்தீங்கன்னா பேராயர். இவர் வந்து பாத்தீங்கன்னா சினாட் என்ற அமைப்பால நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு பேராயர். அப்படி என்றால் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ சினாட் தென்னிந்திய திருச்சி அமைப்புக்கு கீழ்பட்டவர் தான். ஆனால் இவர் என்ன பண்றாருன்னா இங்க வந்து ஒரு பிஷப்பாக இருந்து கொண்டு சினாட் அமைப்புக்கு எதிராகவே என்ன பண்ணாரு, தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு கேஸ் போடுறது, அப்படி என்ன பண்றது, தன்னுடைய பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். எப்படியும் தேர்தல் வந்துவிடக்கூடாது, இருக்கும் வரை தானே என்ன பண்ணும். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கல்யாண வீடானா அங்க வந்து மாப்பிள்ள நான் தான், இளவு வீடானா அங்க போனதான், எங்க போனாலும் மாலையும் மரியாதையும் எனக்கு மட்டும்தான் சொல்லி கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட இந்த திருச்சபைக்கு இது எள்ளளவும் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது என்பதை மீண்டும் வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது சினாட் அமைப்பால் நிர்வாகம் செய்யப்பட்ட அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து
அனைத்து பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறது. சினாட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியின் புதிய தெருமண்டல மேலாளர்களாக வந்து பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு திரு என்ஜிஆர் கிறிஸ்டோபர் செல்வராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுபோல உயர் மேல்நிலை சிறப்பு பணிகளுக்காக பாத்தீங்கன்னா அட்வொகேட் திரு தங்கத்துறை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுபோல தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கு ரெவரண்ட் டேனியல் தனசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. சோ இவர்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பேராயர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட அந்த கரஸ்பாண்டன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா அநேகமாக முடிவுக்கு வந்துவிடும் என்றே நான் நினைக்கிறேன். இவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் புதிதாக செக்ரட்டரி மற்றும் கரஸ்பாண்டன்ட் நியமனம் செய்வாங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டிக்கும் நான் வந்து தாழ்மையோடு அன்போடு உரிமையோடு கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கல்லூரிகளுக்கு ஒரு பெர்மனண்டான ஒரு பிரின்சிபாலை தயவு செய்து போடுங்க. எங்களுடைய பிள்ளைகள் அங்கதான் படிக்கிறாங்க. ஒரு நிர்வாகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலை இல்லை என்றால் வால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தவறானதாக தான் இருக்கும். எனவே அந்த புகழ்பெற்ற யோவான் கல்லூரிக்கும் அதுபோல சாராடக்கர் கல்லூரிக்கும் உடனடியாக ஒரு பிரின்சிபல் நிரந்தரமாக நியமனம் செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அங்க இருக்கிற கல்லூரியில் இருக்கிற ஊழியர்களும் பள்ளியில் வேலை செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் பயந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா 1ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நிர்வாகம் மாறிச்சுன்னா யார் கையெழுத்து போடுவா, நமக்கு எப்படி சம்பளம் வரும்னு நினைச்சாங்க. ஆனால் கடந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பேராயரால் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த செக்ரட்டரிஸ் மற்றும் கரஸ்பாண்டன்ஸ் தான் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால சம்பளம் வந்துட்டு இனிமே அடுத்த மாசத்துக்கு தான் சம்பளம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி என்ன பண்ணிடுவாங்க, கம்ப்ளீட்டா ஃபார்ம் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. அநேகமாக அதுதான் நடக்குன்னு நினைக்கிறேன். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மீண்டும் நீதிமன்றத்தை அணுகி அதற்கான ஒரு உத்தரவையும் பெற்றுக்கொண்டு இங்க இருக்கிற அந்த செக்ரட்டரிஸ் மற்றும் கரஸ்பாண்டன்ஸ் மற்றும் அமைப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்கள் என்றே கருதப்படுகிறது. இன்னொரு விஷயத்தை நான் இங்க வந்து பதிவிட விரும்புகிறேன். திருநெல்வேலி திருமண்டலத்துல தேர்தல் நடத்துவதற்காக உயர் நீதிமன்றத்தால் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஐயா அங்க வரவே இல்லை. அவர் வருவதற்கு இங்க இருக்கிற பேராயர் முழுவதுமாக தடை விதித்துக் கொண்டே இருக்கிறார். எப்படியாவது அவர் வந்துவிடக் கூடாது என்பதில் ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர்களும் மதியாத ஒரு தலைவாசல் விதிக்க வேண்டாம் என்றது போல இங்க வராம இருக்காங்க. அவர்களும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியும் இருந்து கண்டிப்பாக மிக விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடத்தி எப்படி வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் இருக்கிறதோ, அதாவது குறைகள் நிறைகள் இருந்தாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு லே செயலர் இருக்காங்க, ஒரு ட்ரெஷரர் இருக்காங்க, அது போல பாத்தீங்கன்னா உப தலைவர், கிளரிக்கல் செக்ரட்டரி, அது போல பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அது ஒரு ஸ்திரத்தன்மையா தான் இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு ஒரு பேராயிரம் தேர்ந்தெடுக்க போடுவாங்க, கண்டிப்பா எடுத்துருவாங்க. ஸோ அது போன்ற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருமண்டலத்தில் வர வேண்டும் என்றால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி நீங்கள் உடனடியாக உங்களுடைய அதிகாரத்தை இங்கு செலுத்த வேண்டும், வேற வழி இல்லை. அது போல சினாட் அமைப்பு அதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல தான் இருக்குது. அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. கூடிய மட்டும் மிக விரைவில் பேராயர் அவர் தன்னுடைய பிழையை உணர்வதாக இல்லை. எனவே அதாவது தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தவறு இழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சேகரங்களிலும் இது போன்று சிஎஸ்ஐ அமைப்பை, சிஎஸ்ஐ திருமண்டலங்களை, ஆயர்களை நட்டாத்தில் விட்டுவிட்டு அது போல பாத்தீங்கன்னா ஆயர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பிளவையும் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த பேராயரை எனக்கு தெரிந்து சஸ்பெண்ட் பண்ணாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆன்மீகத்தை கவனிக்க வந்தவர், அதை மட்டும் தான் கவனிக்கணும். தேவையில்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஆயர்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதும், அந்த மக்கள் இவர்களை தேடி வந்தால் சரியான பதில் கூறாமல் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குது, அவங்க அந்த மக்கள் தேடி வந்திருக்காங்க, அப்பவுமே என்ன பண்ணிருக்கலாம், இமீடியட்டா அந்த ஆயரை தற்காலிகமாக என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்ச நாள் இங்க போக வேண்டாம், அவருக்கு பதிலாக இன்னொரு ஆயர் என்ன பண்ணிருக்கலாம் அங்க நியமனம் செய்து அவரை நடத்த வச்சிருக்கலாம். சோ இப்படி எத்தனையோ வழிகள் இருக்கத்தக்க அது எதையுமே சீர்நோக்காம தான் வைத்ததுதான் சட்டம், அவர் தான் இருப்பார்னு சொல்லி அதிகார தோரணை அங்க காட்டினதுனால தான் பாத்தீங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை, ஒரு அவமானத்தை அந்த சேகரம் சந்தித்திருக்கிறது. இது போன்ற ஒரு சம்பவம் இனிமேலும் திருநெல்வேலி திருமண்டலத்தில் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பேராயர் அவர்களை ஆன்மீகத்தை மட்டும் கவனிக்கின்ற வேலையை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செய்ய வேண்டும். அதை துணிந்து இன்றே நன்றே செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து திருமண்டலத்தை நேசிக்கிற மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மிக விரைவில் திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஒரு தேர்தல் நடக்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் இந்த திருமண்டலத்தை ஆட்சி செய்வதற்கும் இதை சிறப்பாக வழிநடத்துவதற்கும் வருவார் என்று அனைவரும் எதிர்பார்க்கின்றனர். அப்படி நடந்தால் மட்டுமே திருநெல்வேலி திருமண்டலம் மிக சிறப்பாக சீரிய பாதையில் மீண்டும் பயணிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அனைவருக்கும் நன்றி.